ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி கீ பிஸ்கட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் தரேன். இதில் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஒன்று எடுத்து அதில் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட கஸ்டர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. வேணுமெண்டா ஐசிங் சுகர் கூட உங்களுக்கு ஆட் பண்ணிடும். நான் பிளெண்ட் பண்ணி எடுத்த கஸ்டர்ட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். அண்ட் அதோட கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஸ்பூனால் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இது மிக்ஸ் ஆகினதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இப்போ நெய் ஊற்ற போகிறோம். நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இது ஒரு ஸ்மூத்தான ஒரு டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி போட்டு நல்லா ஸ்மூத்தாக டோ அளவுக்கு இது பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெய் ஒரே அடிக்க ஊற்றாதீங்க. அப்போ சம்டைம்ஸ் கூடிச்சுன்னா என்னென்ன ஆயில் வந்து நாங்கள் டோ பிசைய போக்கல ஆயிலியாக ஆகிடும். பாருங்கள், இதே மாதிரி ஒரு ஸ்மூத்தான டோ ஒன்று செஞ்சு எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் சின்ன சின்னதாக இது பால் பிடிச்சி உருட்டி எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் வச்சு கூட இதை உருட்டேலும். பட் நான் இன்றைக்கி கை மெஷர்மெண்ட்லேயே இதை உருட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதை மாதிரி டோ எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி செஞ்சு எடுத்துக்கோங்க. பால் பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி இப்போ நாங்கள் இதை அவனில் போட்டு பேக் பண்ண போகிறேன். 180 செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எங்களோட கீ பிஸ்கட் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திக்குதுண்டு. இதே மாதிரி நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.